அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் மிதுன ராசி அன்பர்களுக்கு குரோதி வருடத்தின் 6வது மாதமான புரட்டாசி மாத ராசி பலன்கள் காணலாம். இந்த புரட்டாசி மாதத்தில் கிரக பெயர்ச்சி, கிரகங்களுடைய பார்வை, கிரகங்களுடைய நகர்வுகளை வைத்து மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். புரட்டாசி மாத கோச்சார கிரக நிலைகளை காணலாம். புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை மாத கிரகமான சூரியன் மிதுன ராசிக்கு 4வது வீட்டிலே சுகஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்கிறார். குரு செவ்வாய் பார்வையில் சூரியன் கேது. புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி வரை மிதுன ராசியின் அதிபதி புதன் சிம்ம ராசியில், சூரியன் புதன் பரிவர்த்தனை யோகத்தில் சஞ்சாரம் செய்கிறார். புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி புதன் தன்னுடைய ராசியில் ஆட்சி உச்சம் மூல திரிகோண பலம் பெறுகிறார். குரு செவ்வாய் பார்வையில் சூரியன் புதன் கேது 3 கிரகங்கள் மிதுன ராசிக்கு சுகஸ்தானத்தில் அமரப்போகிறது. புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி நேச நிலையில் இருந்த சுக்கிர பகவான் பூர்வ புண்ணியஸ்தானமான 5வது வீட்டிலே ஆட்சி பலம் பெறுகிறார். இது மிதுன ராசிக்கு ஒரு அற்புதமான யோகம் கிடைக்கிறது. மிதுன ராசிக்கு 9வது வீட்டில் பாக்கியத்திலே தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி சனிச்சந்திரன் கூட்டணி புனர்பூ யோகம் உங்களுக்கு வேலை செய்கிறது. மிதுன ராசிக்கு 10வது வீட்டிலே ராகு, மிதுன ராசிக்கு 12வது வீட்டிலே குருபகான் புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். மிதுன ராசியில் செவ்வாய் 9 நகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி புரட்டாசி மாத ராசி பலன்கள் காணலாம். நம்முடைய T7 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. புரட்டாசி மாத மழை பலன் காணலாம். புரட்டாசி மாதம் என்றாலே மழை புரட்டி எடுக்கும், பெருமழை கனமழை பொழியும். அப்படி இல்லைன்னா பிரண்ட காயிற அளவு வறட்சி ஏற்படும். மேகாதிபதி சுக்கிரன் புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி தன்னுடைய சொந்த ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்வார். புரட்டாசி மாதம் பிற்பாதி கனமழை பொழியும். கிணறு, ஏரி, குளங்கொட்டை, ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். நீர்மட்டம் உயரும். புரட்டாசி மாதம் பிற்பாதி கனமழை பொழிய வாய்ப்புண்டு. விவசாயிகளுக்கு சிறப்பு. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாத கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது நீங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கு இந்த மாதம் உங்களுக்கு பலம் உண்டு. ராசி அதிபதி புதன் தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தானத்திலே புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி வரை சஞ்சாரம் செய்கிறார். இது சற்று உங்களுக்கு தடை தாமதங்களை ஏற்படுத்தலாம். புதன் சூரியன் பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தாலும் கொஞ்சம் உங்களுக்கு பலம் அதிகம். புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி உங்கள் ராசி அதிபதி புதன் 4ஆம் இடமான சுகஸ்தானத்திலே ஆட்சி உச்சம் மூல திரிகோண பலம் பெறுகிறார். 4ஆம் இடம் என்பது தாயார், வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்துக்களை குறிக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல புதன் ஆட்சி உச்சநிலை பெறும்போது செவ்வாய் குரு பார்வை பெறுகிறார். இப்போ மிதுன ராசி என்பவர்களுக்கு படிப்புகள் வழியில் உயர்கல்வி படிக்க முடியல, அதில் ஏதாவது தடை இருந்துச்சுன்னா அந்த தடைகள் நீங்கும். படிப்பு விஷயமா உங்களுடைய காரியங்கள் இந்த மாதம் வெற்றியாகும். சூரியனுடன் புதன் கூட்டணி சேரும்போது அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள், அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள் இந்த புரட்டாசி மாதம் முயற்சி செய்யலாம், தேர்வு எழுதலாம், அரசு வேலை உங்களுக்கு கிடைக்கும். 4ஆம் இடம் மிக பலமாக இந்த மாதம் ஒளி பெறுகிறது. குடும்பத்தில் வயதான பெரியவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா வெப்ப கிரகம் 4ஆம் வீட்டில் அமரும்போது சளி, காய்ச்சல், இருமல், இந்த மாதிரி உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுலாம் வரத்துக்கு வாய்ப்புண்டு. புதன் ஆட்சி உச்சம் மூல திரிகோண பலம் பெறும்போது ஆஸ்துமா, அலர்ஜி, கை கால் நடுக்கம், நரம்பு தளர்ச்சி, இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனைலாம் வரும்.
மிதுன ராசி என்பர்கள் உடனே மருந்து மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்கள். 4ஆம் வீட்டிலே சுகஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெறும்போது வீடு, மனை, நில, புல, சொத்துக்கள் வழியில் தொந்தரவுகள் வந்து பெரும்பாலும் நீங்கும். தீராத பிரச்சனை இருக்குது அப்படின்னா தீராத பிரச்சனைலாம் தீர்த்துக்கலாம். தாய் மாமன்கள் ஒத்துழைப்பு உண்டு. தாய் மாமன்கள் வழியில் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஆதரவு உண்டு. மிதுன ராசிக்கு 5வது வீட்டிலே புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி பூர்வ புண்ணிய பஞ்சமஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்கிறார். இது வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி என்பதற்கு மிக மிக அற்புதமான யோகம். இதுவரை நீங்கள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகலை, குலதெய்வ வழிபாடு செய்யலை, தடையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி கொண்டு இருப்பவர்கள் இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு செய்யலாம். குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. பிள்ளைகள் வந்து நல்ல சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அவங்க நினச்ச மாதிரி வீடு வாங்கணும், வண்டி வாகனங்கள் வாங்கணும், உயர்கல்வி வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா வெளிநாடு போய் படிக்கலாம். அவங்க நினச்ச மாதிரி எதிர்பார்த்த மாதிரி சொகுசு வாழ்க்கையெல்லாம் உண்டு. திருமணம் செய்து ஒரு வருட காலம் புத்திர பாக்கியங்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. 5வது வீட்டிலே சுக்கிரன் ஆட்சி நிலையில் இருக்கும்போது இறைவனுடைய அனுகிரகம் பரிபூரணமாக மிதுன ராசி என்பதற்கு கிடைக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் வழியாக தந்தை தாத்தா சம்பாதித்த சொத்துக்கள் வழியாக வாக்கியா வரப்பு தடத்து பிரச்சனை, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, சட்ட சிக்கல் இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அல்லது பூர்வீக சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமானம் வைத்து கடன் பெற்றவர்கள், சொத்துக்கள் வழியாக கடன் பெற்றவர்கள் அந்த கடனை கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் உண்டு. மிதுன ராசியிலே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். அவர் வந்து 6-11ஆம் வீட்டின் அதிபதி. ஜென்ம ராசியிலே செவ்வாய் வரும்போது பெரும்பாலும் வந்து உங்களுக்கு வந்து அலைச்சல் அதிகமாக தான் இருக்கும். கொஞ்சம் பொறுமை நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். 4 பேருக்கு உதவினாலும் அது நன்மையாக பார்த்து நல்லவர்களை பார்த்து உதவ வேண்டும். ஜென்ம ராசியிலே செவ்வாய் வரும்போது வண்டி வாகன போக்குவரத்தில் வேகமாக போய் கீழே விழுந்து கை காலில் காயங்கள் ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. மிதுன ராசி என்பதற்கு முதுகு வலி, கை கால் மூட்டி எலும்பு வலி, பல் வலி, இரத்தம் சார்ந்த பிரச்சனைலாம் இந்த செவ்வாய் வந்து ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கும் போது ஏற்படுத்துவார். பகை, எதிர்ப்பு, போட்டி பொறாமலாம் நிவர்த்தியாகும். கடனை குறைப்பதற்கான வழிவகை உண்டு. கடன் இருந்துச்சுன்னா கடனை குறைக்கலாம். உங்களுடைய வேலை வந்து நல்லா சுறுசுறுப்பாக போயிட்டுருக்கும். வேலை இல்லைங்காமல் தினந்தோறும் வேலை உங்களுக்கு கிடைக்கும். வருமானம், பொருளாதார நிலை உண்டு. மிதுன ராசிக்கு 12வது வீட்டிலே குரு. அவர் வந்து புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி வரை நேர்கதியில் முன்னோக்கி வருகிறார். கலத்தர தொழில் ஜீவனாதிபதி 12வது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது மனைவி வழியில், அவர்கள் சொந்த பந்த உறவுகள் வழியில் கொஞ்சம் சங்கடங்கள் ஏற்படுத்தி கொள்ளாமல் பார்த்துக்கணும். தொழில் சார்ந்து வேலை சார்ந்து இருக்கின்ற இடத்தை விட்டு வேற இடம் மாறுற மாதிரி, வேறு இடத்துல தங்கி வேலை பார்க்குற மாதிரி, அல்லது உள்ளூரை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடு செல்கிற மாதிரியான நிலையெல்லாம் மிதுன ராசி என்பதற்கு இந்த குரு பகவான் ஏற்படுத்துவார். புரட்டாசி மாதம் 23ஆம் தேதி வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது குரு பகவான் மூலம் பெரிய அளவு அதிர்ஷ்டம். அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை அந்தஸ்தெல்லாம் உயரும். கடன், பகை, போட்டி பொறாமலாம் நிவர்த்தியாகும். புரட்டாசி மாதம் 23ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் மூலம் குரு அமர்ந்த வீட்டை விட அவர் பார்க்கக்கூடிய வீடுகள் மூலம் அசிங்க, அகுமானம், கெட்ட பெயர், கடன் காட்சி தொந்தரவு, வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு இந்த மாதிரியான பிரச்சனைலாம் புரட்டாசி 23ஆம் தேதி பிறகு மிதுன ராசி என்பதற்கு குறையும். தொழில் சார்ந்து வேலை சார்ந்து நல்ல முன்னேற்றங்களை, வருமானங்களை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்கள் எதிர்காலத்தை நீங்கள் வந்து தீர்மானித்து கொள்ளலாம். இந்த புரட்டாசி மாதம் உங்கள் ராசிநாதன் ஆட்சி உச்சம் மூல திரிகோண பலத்தில் இருக்கிறார். அவர் வந்து சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து குரு செவ்வாய் பாரியில் இருக்கும்போது உங்கள் எதிர்காலத்தை இந்த மாதம் தீர்மானித்து கொள்ளலாம். பூர்வ புண்ணியஸ்தானத்திலே
பூர்வ புண்ணியாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது உங்களுடைய மன எண்ண ஆசைகள் இந்த மாதம் முழுமையாக நிறைவேறும். சூரியன், புதன், கேது 3 கிரகங்கள் 10ஆம் வீட்டை பாரி செய்யும்போது இந்த மாதம் தொழில் வேலையில் நல்ல வருமான வரத்து உண்டு. பணம் சம்பாதிக்கலாம். 10வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். 10வது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய நியாயம், நேர்மை, நேரு வழியில் சென்றால் உங்களுக்கு கண்டிப்பாக ராகு மூலம் எந்த தொந்தரவும் இல்லை. நீங்கள் குறுக்கு வழியை நாடும்போது, குறுக்கு வழியில் கோடீஸ்வரன் ஆகும்போது ராகு மூலம் பெரிய அளவு தொந்தரவுகள் உங்களுக்கு உண்டு. ஏன்னா ராகு கொடுத்து கெடுப்பார். பெரிய அளவு ஆசையும் கொடுப்பார், அதன் மூலம் அவதியும் கொடுப்பார். இதை மிதுன ராசி நண்பர்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள். மிதுன ராசிக்கு 9வது வீட்டிலே பாக்கியாதிபதி வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார். பாக்கியாதிபதி வக்கரகதியில் இருக்கும்போது பெரும்பாலும் அவஸ்தைகள் குறைகிறது. ஒரு சிலருக்கு நோய் நொடி தொந்தரவு இருக்கலாம், கடன் காட்சி இருக்கலாம், கணவன் மனைவி பிரச்சனை இருக்கலாம், வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ், சட்ட சிக்கல் இருக்கலாம். இந்த சனி வக்கர காலம் முடியும் வரை சில தொந்தரவுகள் இருக்கும். ஐப்பசி மாதம் 29ஆம் தேதிக்கு பிறகு அந்த தொந்தரவுலாம் நிவர்த்தியாகும். குடும்ப பெரியோர்களிடம், பெற்றோர்களிடம் நீங்கள் எதிர்வாதம் செய்யாமல் பார்த்துக்கணும். பெரியோர்களுடைய ஆலோசனை பெற்று மிதுன ராசி நண்பர்கள் செயல்படுங்க. இந்த புரட்டாசி மாதமே உங்களுக்கு நல்ல நிலையை காட்டுகிறது. புரட்டாசி மாதம் 26ஆம் தேதி 5வது வீட்டிலே பூர்வ புண்ணியஸ்தானத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் வீட்டிற்கு செல்கிறார். சுக்கிரன் 6ஆம் வீடு செல்லும்போது எலக்ட்ரானிக் பொருட்கள், மின் சாதன பொருட்கள், செல்போனு, கம்ப்யூட்டரு, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள், மின் சாதன பொருட்கள் ஏதோ ஒன்று லிப்போர் பண்ணக்கூடிய, செலவு பண்ணக்கூடிய நிலையெல்லாம் உண்டு. 6வது வீட்டிலே சுக்கிரன் செல்லும்போது ஒரு சிலருக்கு நோய் நொடி தொந்தரவு, அதன் மூலம் மருத்துவ செலவுலாம் ஏற்படும். உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வருமான வரத்து இந்த மாதம் உண்டு. புரட்டாசி மாதம் 24ஆம் தேதி 5வது வீட்டிற்கு புதன் செல்கிறார். புதன் 4ஆம் வீட்டின் அதிபதி 5வது வீட்டிற்கு செல்லும்போது புரட்டாசி 24ஆம் தேதிக்கு பிறகு பங்காளி, அண்ணன் தம்பிகளிடம் கொஞ்சம் பகை, போட்டி, விரோதம் ஏற்படுத்தி கொள்ளாமல் மிதுன ராசி நண்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள். புரட்டாசி 24ஆம் தேதிக்கு பிறகு அந்த பூரிய சொத்துக்கள் வழி அண்ணன் தம்பி பங்காளிகளிடம் பகை, விரோதம் ஏற்படுத்தி கொள்ளாமல் பார்த்து கொள்ள வேண்டும். புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்கிறது. புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி சூரிய கிரகணம் நிகழ்கிறது. தனம், வாக்கு, குடும்ப, தைரிய, வீரிய, சகோதர, சகாயஸ்தானாதிபதி 2ம் 3ஆம் வீட்டின் அதிபதியும் இந்த மாதம் கிரகண தோஷத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். மிதுன ராசி அன்பர்கள் பண விஷயங்களில், குடும்ப விஷயங்களில் எடுத்தேன் கவிழ்த்தேன் அப்படின்னு அவசர அர்ஜென்ட் படாமல் நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு நல்லது. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. உங்களுக்கு தெரியாத, அறியாத, புரியாத ரகசியங்கள் ஜோதிடம் மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும். உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பர்கள். நன்றி, வணக்கம்.